வணக்கம் நேர்களே, களம் 16 நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் மனோஜ். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கட்சிக்கு ஆதரவு திரட்டக்கூடிய வகையில் தங்களுடைய கட்சிக்கு எப்படி மக்கள் ஓட்டளிப்பாங்க அப்படின்னு சொல்லி பல வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓட்டளிக்கக்கூடிய மக்களை எப்படி கவர்றது அப்படின்னு சொல்லி பல திட்டங்களையும் வகுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த காரணிகள் தங்களுடைய கட்சிக்கு ஓட்டுக்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சியினர் தங்களுடைய காரணிகளாக எண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஒவ்வொரு காரணிகளை பற்றியும் நம்மளுடைய களம் 16 நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு நாளும் விவாதிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு மத சிறுபான்மையினருடைய வாக்குகளை கவர்றதுக்காக அரசியல் கட்சிகள் என்னென்ன வியூகங்களை வகுக்கிறாங்க, அந்த வியூகங்கள் எல்லாம் எப்படி அவங்களுக்கு ஓட்டாக மாறும், இது பலனளிக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக விவாதிக்க போகிறோம். அதற்காக தான் 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்திருக்காங்க. பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். இந்த சமயத்தில் இது பற்றியான ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை நம்ம முதல்ல பார்த்துடலாம். மத அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்காக இருப்பவர்களுக்கு பல்வேறு உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்றது. அவர்களுக்கு சமமான குடியுரிமையும் மதச்சார்பற்ற சட்டத்தின் கீழும் மத சுதந்திரம் உட்பட அனைத்து அடிப்படை உரிமைகளையும் பெற்று வாழ்கிறார்கள். இருப்பினும் நடைமுறையில் பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருகின்றனர். தேர்தல் களத்தில் சிறுபான்மையின மக்களின் வாக்குகளும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் அவர்களின் ஆதரவே பல்வேறு அரசியல் கட்சிகளின் வெற்றி வாய்ப்புகளை கணிசமாக அதிகரிக்கின்றன. இந்தியாவில் மத சிறுபான்மையின மக்களின் சமூக உரிமை, பாதுகாப்பு போன்றவைகள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு வருவதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவித்து வரும் சூழலில் தேர்தலின் போது மட்டும் மத சிறுபான்மையின மக்களின் உரிமைகளுக்காக அரசியல் கட்சிகள் பேசுவதாகவும் மற்ற நேரங்களில் அவர்களை கண்டுகொள்ளாத போக்கும் நிகழ்வதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் வரும் 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி சிறுபான்மை மக்களின் ஆதரவை பெற பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர முயற்சிகளை எடுத்து வருகின்றன. சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள அரசியல் கட்சிகள் என்னென்ன பிரச்சனைகளை கையில் எடுக்கப் போகின்றன, என்னென்ன புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட உள்ளன, இவை அனைத்தும் 2016 சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய தலைப்பு தொடர்பான ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து திரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கண்ணன் அவர்கள்கிட்ட இந்த கேள்வி நான் முதல்ல வைக்கிறேன். பொதுவாக தமிழக அரசியல் மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலில் இந்த மத சிறுபான்மையினருடைய இந்த ஓட்டு வங்கி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது? அதாவது மத சிறுபான்மையினருடைய ஓட்டு வங்கி அப்படின்னு பார்க்கறதுல அநேகமாக யார் பிரதான ஆளும் கட்சியாக இருந்தாங்களோ அவங்க அதை அறுவடை பண்ணுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் மத சிறுபான்மையினருடைய நலன் பாதுகாக்கப்பட்டிருக்குதா அப்படின்னா பாதுகாக்கப்படலை. பெரும்பாலும் மத சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், அது இஸ்லாமியரா, கிறிஸ்தவர்களா அல்லது வேறு சில மதத்தை சார்ந்தவர்களா என்று பார்க்கிற போது உண்மையில் அவருடைய நலன் காக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரை, ராஜேந்திர சிங் சச்சார் என்று சொல்லக்கூடிய நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டியினுடைய பரிந்துரையில் அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்கங்கிற ஸ்டேட்மெண்ட்டு வந்திருக்காது. அதே மாதிரி ரங்கநாத் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி அவர்களுக்கு இன்ன வகையில் ரிசர்வேஷன் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற வலியுறுத்தலை, பரிந்துரையை செய்திருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே மத சிறுபான்மையினர் ஏதோ ஒரு வகையில் வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்தப்பட்டாங்க, அவர்கள் நலன் பெற்றுட்டாங்க என்கிற பார்வையில் பார்ப்பது பொருத்தமாக இருக்காது. சிறுபான்மை மக்களுடைய வாக்கை ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவங்க முழுக்க அதன் மூலமாக சிறுபான்மை மக்களினுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டார்கள் என்று சொல்லுவதற்கு இல்லை. அது ஒரு பேச்சளவில் அந்த மக்களிடையே வாக்குகளை கவர்வதற்காக எடுத்திருக்கக்கூடிய சில முயற்சிகளாக இருக்கலாமே ஒழிய அது தீர்க்கப்படலை. சரி, இதை நான் உங்களுடைய கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு நாராயணன் திருப்பதி, இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரசு ஆட்சி அமைப்பதற்கு பல சமுதாயத்தினருடைய ஆகட்டும், பல மதங்களை சேர்ந்த பல மக்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் பெரும்பான்மையான ஓட்டுகள் வாங்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் மத சிறுபான்மையினருடைய அந்த ஓட்டுகள் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கலாமா? அது ஃபேக்டராக இருக்கா? ஃபர்ஸ்ட், இது நாள் வரையிலே இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து அனைத்து மாநிலங்களிலும் சரி, பாராளுமன்ற தேர்தல்களிலும் சரி, தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சொல்லி வருவது மத ரீதியாகத்தான் மற்ற அனைத்து கட்சிகளிலுமே
இந்த தேர்தல்களை அணுகுகின்றன. சிறுபான்மை சமுதாயத்தினரை வாக்கு வங்கிகளாக கருதித்தான் அவர்கள் தொடர்ந்து குறிவைத்து அவர்களுக்கு பரிவாக பேசுவது போல ஒரு மாயையை உருவாக்கி தொடர்ந்து இந்த தேர்தல்களை சந்தித்து வருகின்றனர். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரே ஒரு கேள்விதான். அப்படி இவர்கள் செய்தும் 67 ஆண்டுகளிலே சிறுபான்மை சமுதாயத்தினர், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் இன்றளவிற்கும் ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக, பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய சமுதாயமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன என்றால், இவர்களை வாக்கு வங்கிகளாக மட்டுமே கருதி கொத்து கொத்தாக அந்த வாக்குகள் தங்களுக்கு விழ வேண்டும் என்கின்ற காரணத்தினால், நண்பர் கண்ணன் அவர்கள் சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட கட்சி செய்திருக்கலாம் என்று சொன்னார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்று வரும்பொழுது மதவாத பாஜக வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த குறிப்பிட்ட கட்சினா அது காங்கிரஸ். அப்போது அந்த காங்கிரஸ் கட்சியினுடன் தான் அவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவோ அல்லது பாஜக எதிர்ப்பான நிலை வரும் பொழுது காங்கிரஸுக்கு ஆதரவோ கொடுத்து கொண்டவர்கள். நான் சொன்னது போல அனைத்து கட்சிகளுமே அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப சிறுபான்மை சமுதாயத்தினரை ஒரு வாக்கு வங்கியாக கருதி அவர்களை உபயோகப்படுத்துகின்றனரே தவிர, இவர்களால் சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு கடந்த 67 ஆண்டுகளில் எந்த விதமான பிரயோஜனமும் பொருளாதார ரீதியாக இல்லை என்பதுதான் உண்மை. உங்களுடைய கருத்தை வந்து நம்ம பாஜகனுடைய ஒரு நிலைப்பாடு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து இது தொடர்பாக நம்மளுடைய இன்னைக்கு டாபிக் தொடர்பாக சமூக வலைதளங்களில் முதல்ல ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதாவது சிறுபான்மையினருடைய நலன்ல அப்படிங்கிற பெயரில் வாக்கு அரசியல் நடத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதற்கு ஆம் அப்படின்னு சொல்லி 74.6% மக்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, அது போன்ற ஒரு பிம்பம் கூட ஏற்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி 6.8% பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஓரளவிற்கு உண்மையாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி 18.6% மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அப்ப நீங்க சொன்ன கருத்துக்கே வரேன். சிறுபான்மையினுடைய நலன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி பல அரசியல் கட்சிகளும் வந்து வாக்கு வங்கிகளை வந்து கவர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது வந்து பிரதிபலிக்கிறதா இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் திரு கண்ணன், இதை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது உண்மைதானா? இதில் வந்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்லை, இதில் எனக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இந்த சமூக வலைத்தளத்தினுடைய சர்வே சொல்லியிருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து உண்மைதான். எனக்குமே அதே கருத்து தான் இருக்குது. ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக இந்திய அரசியலில் சிறுபான்மை மக்கள் ஒரு குறிவைத்து குவியலாக வாக்கு வங்கியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் எனக்கு ஒன்றும் நண்பர் நாராயணன் சொன்ன மாதிரி காங்கிரஸ்னு பெயர் சொல்லுவதில் எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. காங்கிரஸ் அந்த தவறை இந்திய அளவில் செய்திருக்குன்னா தமிழ்நாட்டில் திமுக அந்த வேலையை செய்திருக்கு கடந்த காலங்களில். இது வந்து ஒரு மிக முக்கியமான கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த மாதிரியான சிறுபான்மையினர் நலனின் பெயரில் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து அவர்கள் பேசியிருக்கக்கூடிய நாத்திகமோ அவர்கள் பேசியிருக்கக்கூடிய மதசார்பின்மை என்கிற கருத்தோ சிறுபான்மையினர் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. அதன் விளைவாக அவர்கள் காங்கிரஸுக்கோ அல்லது திமுகவுக்கோ வாக்களிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகிறாங்க. சிறுபான்மையினருக்கு வந்து எப்போவுமே சிறுபான்மையினர் என்று சொல்லுகிற போது தான் சமூகத்தில் சிறுபான்மை, எனவே சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு அவசியம் என்பது இயற்கையாகவே இயல்பாகவே அவர்களுக்கு முன்னுக்கு வருது என்பது எல்லோராலையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உளவியல் விஷயம். அந்த உளவியல் விஷயத்தை அரசியல் பேரியக்கங்கள் பயன்படுத்தி கொள்ளுது. அப்படி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இடதுசாரிகள் இதிலிருந்து மாறுபட்டிருக்கிறாங்க. சரி, அப்ப வந்து ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஆகட்டும் இந்த மத சிறுபான்மையினர் அப்படிங்கிறவங்க பேருக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ எதற்காக இந்த மதம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து தேர்தலில் கையாளப்படுகிறது திரு நாராயணன்? மதம் என்கின்ற அந்த ஃபேக்டர் ஏன் கையாளப்படுகிறது என்று சொன்னால், நான் முன்பே சொன்னது போல இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அந்த சமுதாயமே ஒரு ஒருங்கிணைப்போடு, அந்த ஒற்றுமை என்பது எல்லா விதங்களிலும் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நான் வந்து இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று என்னுடைய நண்பர்களிடம் கேட்கும்போது அவர்களே சொல்கிறார்கள், ஆமாம் பேசுகிறார்கள் என்று. அப்படி அந்த மதத்தின் அடிப்படையிலே அவர்கள் பேசி இந்த வாக்குகள் தங்களுக்கு விட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு பிரச்சாரம் செய்து நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் என்கின்ற அளவிலே, மிக மோசமான அளவிலே பிரச்சாரம் செய்து அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது இருக்கிறார்கள் எல்லா கட்சியினருமே. அதில் வந்து சந்தேகமே கிடையாது. அப்படி ஒருவேளை சிறுபான்மையினருக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று எந்த கட்சியாவது சொல்லி அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சமுதாயம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி தான் இருக்கிறது, கல்வியிலே பின்தங்கி தான். உதாரணத்திற்கு
இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா IPS ஆஃபீஸர்ஸ் ஒரே ஒரு பெண்மணி இப்பொழுது காஷ்மீர்லேருந்து சென்னையில் தமிழ்நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார், இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒரு சில அப்துல் கலாம்களை மட்டும்தான் நாம் படைத்திருக்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால் கல்வியும் சரி, பொருளாதார ரீதி, தொழில் ரீதியாக எதுவுமே இந்த 67 ஆண்டுகளில் எந்த மாநிலத்திலுமே செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை. சரி, மாநிலத்தில் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்றீங்க. இந்திய அளவுல காங்கிரசும் பாஜகவும் மாறி மாறி நம்மளுடைய நாட்டை ஆண்டுகிட்டு தான் வராங்க. தவறா சொல்றீங்க. 5 வருடங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டது. எங்க காங்கிரசும் பாஜக 60 வருடங்கள் காங்கிரஸ். எப்படி 5 வருடங்கள் இருந்தாலும் ஒரு 60 ஆண்டு காலம் காங்கிரஸால முடியாததை பாஜக ஒரு 5 ஆண்டு காலத்துல நடத்தி காமிச்சிருந்தா ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தி இருக்கலாம். அப்துல் கலாம் என்கின்ற ஒரு மாபெரும் மேதையை அவரை நம்ம ஒரு இஸ்லாமியராக பார்க்க கூடாது என்று சொன்னாலும் கூட அடையாளப்படி கண்டிப்பாக அவர் ஒரு இஸ்லாமியர் தான். அவரை நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் ஏன் செய்யவில்லை? விஷயம் என்னன்னா, இதை ஒரு மத ரீதியான்றது மட்டும் இல்லை, உண்மையிலேயே இது ஒரு சமுதாயம், இது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவா பார்க்கும் பொழுது இவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் புலப்படுகிறது. ஆனால் 5 வருஷத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டீங்கன்னா, 5 வருடங்களில் சிறுபான்மையினருக்காக பல விஷயங்களை செய்தோம். அதே போல இப்பொழுதும் கூட சிறுபான்மை நல அந்த அமைச்சகத்திலிருந்து பல விஷயங்களை அதுதான் முதல்ல சொன்னேன். கல்வி என்பது 5 வருஷத்துல செய்ய முடியாது. இப்போ அந்த மதராசாசை நீங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அப்துல் கலாம் போன்ற பலரையும் பாஜக ஆதரிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. ஆனா அப்துல் கலாம் ஒருவரை மட்டும் நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் மதம் என்பதை தாண்டியும் அவர் ஒரு அறிவியலாளர். அவர் ஒரு இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நம்ம பார்க்கிறோம். சோ அந்த ஒரு திறமையினால பாஜக அவங்களை ஆதரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல, இப்ப மூமு இஸ்மாயில் மாதிரி எவ்வளவு பேர் இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதான் நான் சொல்ல வந்தேன். அப்படிப்பட்ட இஸ்மாயில்களையும் அப்படிப்பட்ட அப்துல் கலாங்களும் ஏன் உருவாக்கவில்லை என்பதுதான் கேள்வி. இவர்கள் சிறுபான்மை நலன் என்கின்ற போர்வையிலே அந்த சிறுபான்மை சமுதாயத்தை வளர விடாமல் செய்தது ஆண்ட கட்சிகள் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப இன்னைக்கு எங்களுடைய கட்சியில சிக்கந்தர் பக்து போன்ற பல பேர் இருந்தார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இவர்களெல்லாம் எப்படி சிறுபான்மையினர் நலன் என்று சொல்லி அவர்களுக்கு கெடுதல் செய்தார்களோ, பாஜக சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறது என்கிற ஒரு மாயையும் ஒரு பிம்பத்தையும் உருவாக்கிய காரணத்தினால் பாஜகவிற்கு அதிக அளவில் இஸ்லாமியர்கள் வரவில்லை. இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்போதுதான் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. சரி, திரு கண்ணன் அவர்கள் இப்ப பாத்துட்டீங்கன்னா இவர் சொன்ன ஒரு கருத்து அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒவ்வொரு மக்களும் ஓட்டளிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தபடியான ஓட்டு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டளிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வச்சிருந்தாலும் அந்த தொகுதிக்கு ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் தங்களுடைய அந்த எண்ணம் நிறைவேறாம போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்றப்படக்கூடிய சூழல் இன்னைக்கு சிறுபான்மையின மக்களுக்கு மத்தியில் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி ஒரு கருத்து சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பெரும்பான்மையினருடைய எண்ணிக்கையில் இருந்து சிறுபான்மை பிரதிநிதித்துவம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்காது. நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுபான்மை மக்கள் அது இஸ்லாமிய பகுதி மக்களாக இருந்தால் வேலூர் மாவட்டத்தில் கணிசமாகவும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களிலும், நாகை மாவட்டத்தில் ஒரு சில தொகுதிகளிலும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற போக்கு தான் காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு. அது சரியல்ல. அவர்கள் ஒரு பொதுவாக பார்க்கப்பட வேண்டும். அவர்கள் ஒரு அரசியலுடைய பிரதிநிதியாக பார்க்கப்பட வேண்டும். அந்த வகையில் அவர்களுக்கான அங்கீகாரம், அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான அதிகாரம், அவர்களுக்கான வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்கிற விஷயங்களைத்தான் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் சொல்லியிருக்கு. அதை தான் ராஜேந்திர சிங் சச்சார் கமிட்டி பரிந்துரை பண்ணியிருக்கு. இந்த விஷயத்தை இந்தியாவில் அமல்படுத்திய கட்சி இடதுசாரி கட்சி மேற்கு வங்கத்தில் ரங்கநாத் மிஸ்ராவினுடைய பரிந்துரை கிடைத்த உடனேயே ஒரு மாநிலத்தில் 10% இடஒதுக்கீடை இஸ்லாமியர்களுக்கு வழங்கிய ஒரே மாநிலம் மேற்கு வங்கம் மட்டும்தான். அதுவும் LDF ஆட்சி, இடது முன்னணி ஆட்சியில் இருக்கிற போது அது நடந்தது. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் கடந்த 6 ஆண்டுகள் ஏற்கனவே பிஜேபி ஆட்சியில் இருந்தது. இப்போது ஒரு 2 ஆண்டுகள் 8 ஆண்டு காலத்தில் பிஜேபியினுடைய ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சிறுபான்மை பெரும்பான்மை என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. பொதுவாக உழைக்கும் மக்களுக்கு எதிரான கொள்கை என்பது அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் பின்பற்றக்கூடிய போக்கு என்பது இருந்துட்டு இருக்கு. காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் தமிழக அரசியல் நீண்ட நெடுங்காலமாக பலகாலமாக ஆண்டு வரக்கூடிய இந்த திராவிட கட்சிகளாக இருந்தாலும் நீண்ட நெடுங்காலமாக கட்சிகளுக்கு அவங்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான்.